எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ தீங்குகள் நம்ம பக்கம் வர வந்துட்டு போயிருக்கு. कितने तो हानि कितने तो खतरे हमारे नजदीक तक आकर गए हैं. தாவீது சொல்லுகிறபடி ஆமென் ஒரு அடி தூரம் தான். दाऊद कहता कि एक ही हमें अट्टी का दूरी है. எத்தனை ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து போனது. कितने तो खतरे आकर गए हमारे जीवन में. கர்த்தரே நம்மை காத்திருக்கிறார். परमेश्वर ने रक्षा किया हमारी. हालेलुया. இந்த ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். यहाँ पे परमेश्वर चेतावनी दी है. தேவனுடைய அனுமதி இல்லாம நம்மள தொட முடியாது. क्योंकि परमेश्वर की अनुमति के बिना हमें छू नहीं सकते. हालेलुया. யாக்கோபுக்கு தீங்கு செய்யும்படியாக லாபான் வருகிறான். याकूब के लिए हानि करने के लिए लाबान आता है. ஆண்டவர் எச்சரிக்கிறார். परमेश्वर चेतावनी देते हैं. அவனுக்கு நன்மை இல்லாம தீங்கு செய்யக்கூடாது. उसको भलाई के बिना बुराई कुछ नहीं தேவ करना है. பிள்ளை நம்ம ஆண்டவரை தேடுகிற நேரத்துல परमेश्वर के बच्चे हम प्रभु को ढूंढते கர்த்தர் समय நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். प्रभु हमारा सुरक्षा रहता है. हालेलुया. हालेलुया. கர்த்தர் நம்ம எந்த தீங்குக்கு ஒப்புக்கொடாதபடி நம்மை காக்கிறவர். परमेश्वर कोई भी हानि के लिए न सौंपते हुए रक्षा करते हैं. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி நம்மை விலக்குகிற தெய்வம். वो बहली के जाल से और महामारी से बचाने वाला परमेश्वर है. हालेलुया. हालेलुया. இந்த வருஷம் முழுவதிலும் இதுவரைக்கும் எந்த தீங்கும் வராதபடி எந்த பலவீனங்களும் ஒப்புக்கொடாதபடி கர்த்தர் காத்திருக்கிறார். ये पूरे साल भर कोई भी बीमारी के लिए कोई भी निर्बलता के लिए न सौंपते हुए रक्षा எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? आमीन बोल सकते हैं. हालेलुया. हालेलुया. மரணம் போன்ற காரியங்கள் வந்த நேரத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்துச்சுங்க. मृत्यु समान हमें हानि आए तो भी परमेश्वर का रक्षा था. தேவனுடைய தயவு அங்க வெளிப்பட்டு இருக்கிறது. परमेश्वर का दया वहां पे தேவ प्रकट हुआ है. தயவு இல்லைன்னா நம்ம இங்க கிடையாது. परमेश्वर का दया नहीं तो हम यहाँ पे नहीं தேவனுடைய है. இரக்கம் தேவனுடைய தயவு இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல நிற்க முடியாது. परमेश्वर का करुणा दया नहीं तो हम इस जगह पर रुक नहीं सकते हैं. கர்த்தருடைய தயவு தான் இதுவரை நம்மை நடத்துகிறது. परमेश्वर का दया ही अभी तक हमें चलाया है. हालेलुया. हालेलुया. தேவனுடைய வார்த்தையை கேட்டவன் புறப்பட்டு வருகிறான். वो परमेश्वर का वचन सुनकर निकल कर आता है. சத்துரு அவனை பின்தொடர்ந்து தான் வர்றான். और शत्रु भी उसके पीछे आता கர்த்தர் है. ஒப்பு கொடுக்கல. परमेश्वर ने सौंपा नहीं. हालेलुया.